முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, விஷமுள்ள பாம்பை விட கொடியவர்கள் உனக்கே தெரியாமல் உன்னை வீழ்த்த காத்திருக்கின்றார்கள். நீ கவனமாக இருக்க வேண்டும். அதனை தடுக்க உன் அப்பா நான் சொல்வதை நீ முழுமையாக கேள். உன்னை எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் துரத்துகின்றது என்று நீ எண்ணுகின்றாய். அது முற்றிலும் தவறான எண்ணம் தங்கமே. உன்னுடைய விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகளும் தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து சென்றிருக்கின்றது. கவலை வேண்டாம், எல்லாம் முடிவுறும். நான் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலி இல்லை அப்பா. நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை. நான் மிகவும் துரதிர்ஷ்டசாலி என்று உன்னை நீயே மிகவும் தாழ்த்தி பேசாதே. தாழ்த்தி நினைக்கவும் வேண்டாம். உன்னுடைய இந்த எதிர்மறையான எண்ணங்களை முதலில் தகர்த்து எறிந்துவிடு. எப்பொழுதும் என்ன நடக்குமோ என்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக எதையும் செயல்படுத்த முடியாது. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்தும். மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கு நான் ஒன்று கூறுகின்றேன், கவனமாக கேள். உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன்னுடைய தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. நீ அவர்களை பற்றி யோசித்து மனம் சோர்வடைந்து உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதால் உன் கவனம் குறைகின்றது. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகி வந்து நின்று நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி செல். நிச்சயமாக மாபெரும் வெற்றியை நான் உனக்கு அளிப்பேன். நீ அவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று உன் அப்பா நான் கூறவில்லை. அவர்களிடமிருந்து ஒதுங்கி வந்துவிடு. அவர்கள் உன் தேவையறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய். நீ அனைவரையும் மிக எளிமையாக நம்பிவிடுகின்றாய். அதையும் முதலில் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படும். விஷமுள்ள பாம்பை விட கொடியவர்கள் உனக்கே தெரியாமல் உன்னை வீழ்த்த துரத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு. மனிதர்களை முதலில் புரிந்து கொள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் மீது அன்பு வை. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே அன்பை செலுத்தி விடுகின்றாய். அதை அவர்கள் எளிதாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள். பின்பு உன்னை நெருக்கடியில் தள்ளி விடுகின்றார்கள். அதன் பிறகு நீதான் வருத்தப்படுகின்றாய். நீ அழுது அழுது உன்னை நீயே வருத்தி கொள்கின்றாய். அதே சமயம் யாரையும் நம்பக்கூடாது என்றும் நான் சொல்ல மாட்டேன். எல்லோரிடத்திலும் பேசி எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து. ஆனால் அதீத அன்பும் கண்மூடித்தனமான அன்பும் உனக்கு ஒரு நாளும் காயத்தை ஏற்படுத்தாமல் செல்லாது. கண்ணீரை வரவழைத்துவிடும். எனவே எல்லோரையும் முழுமையாக நம்பாதே என்று தான் கூறுகின்றேன். என்னுடைய பார்வைக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். நிச்சயம் என்னையே சார்ந்திரு. நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை எந்த கணமும் கைவிட மாட்டேன். உண்மையானவன் என்பதை புரிந்து கொள். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.